நான் ஜோஸ் சார்லஸ் மார்டின் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர். உங்களுக்கு தெரிஞ்ச எதிர்ப்பு வேட்பாளர் ஆதவ அர்ஜுனாவோட மச்சான். நான் செஞ்ச தவறு, எங்க குடும்பம் செஞ்ச தவறை வேற யாரும் இங்க செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் திருச்சியிலிருந்து இங்க வந்து அண்ணனுக்காக வாக்கு சேகரிக்க வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு முள்ள மாதிரி அமாவாசையை யாருமே பார்க்க முடியாது. அந்த படம்லாம் வருமா நாங்கள் சின்ன வயசுல இருந்தோம். இப்படி ஒரு கேரக்டர் பார்த்து நாங்கள் ரசிச்சிருக்கோம். திரு சத்யராஜ் அவர்கள் நடிக்கும் போது இப்படி ஒரு கேரக்டர் இருக்க முடியுமான்னு. அமைதிப்படையில இன்னைக்கு உண்மையான அமைதிப்படை சத்யராஜா அமாவாசையா நடிக்கிற திரு நாகராஜ சோழன் எம்எல்ஏ தான் ஆதவ அர்ஜுனா. அவர் வாயை திறந்தா போய் சொந்த தாய் ஒரு மரணத்திலையுமே அரசியல் பண்ணக்கூடிய ஒரு தீய சக்தியான ஒரு நபர். தாவைக்கு அழிக்க வந்த ஒரு திமுகவோட பி டீம். நான் அப்பையிலேருந்து நான் தான் ஆரம்பத்துல சொல்றேன், அவன் ஸ்லீப்பர் செல், நம்பாதீங்க. அவன் எப்படிலாம் சூழ்ச்சி செய்வான்ங்கிறது நல்லா தெரியும். திடீர்னு ஓவரா அழுவான், திடீர்னு பார்த்தா ஓவரா சிரிப்பான், திடீர்னு பார்த்தா 41 பேர் உயிர் இருந்ததுக்கு வந்து சிசிடிவி கேமரா விடல. ஏதோ ஒரு பெண்ணை அடிச்ச உடனே வந்து எல்லா சிசிடிவி கேமரையும் விடுறான். அதே அந்த 41 துர்மரணம் நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு சிசிடிவி கேமரா விட்டுருந்தா இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். போலீஸ் படிச்சு சொல்றாங்க போகாதீங்க போகாதீங்க. ஆதவ அர்ஜுனா தான் இன்னைக்கு போக வச்சாப்ல. இதெல்லாம் சிபிஐ விசாரணையில வெளியில வரும். எப்படி துரைந்தர்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல அம்சான்னு ஒருத்தர் நடிப்பாரு. அதே கேரக்டர் தான் இந்த ஆதவ அர்ஜுனா. எப்படிப்பட்டும் நீங்க நம்பிடாதீங்க. அவனை நம்பி ஓட்டை வந்து செதற விட்டுறாதீங்க. மெயினா வந்து நம்ம அதிமுக ஓட்டு நமக்கு சதவீதம் வந்து நல்லா இருக்கு. அந்த சதவீதத்தை செதற விடாம நல்ல எஸ்ஆர் விஜயகுமார் இந்த மாதிரி நல்ல ஆல்ரெடி எம்பியாவும் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து எப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும், எப்படி வளர்ச்சியை நோக்கி நம்ம செய்யணும் தெரியும். கண்டிப்பா திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களோட ஆசையில அவர் முதலமைச்சரா ஆக்கி நம்ம மாபெரும் ஒரு தமிழ்நாட்டையும் ஒரு சிங்கப்பூர் அளவுக்கு மாத்துற அளவுக்கு நமக்கு எல்லா வாய்ப்பு இருக்கு. இந்த வாட்டி நீங்க அதிமுக வாய்ப்பளிங்க. மிகப்பெரிய வெற்றியை காண்டு நம்ம வந்து ஒரு மாபெரும் வெற்றியை சரித்திரத்தை படிக்க வேண்டும். அனைவருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்தது நன்றி.